ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபைவ் வைஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சீரப் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோட நாங்கள் பார்த்துடலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் யூமினை பார்த்து ரோசியும் நம்ம ஹீரோயினும் ஷாக்காகி நின்றுருக்காங்க. ஆனால் அது யூமின் தாங்கிறதே அவங்க 2 பேருக்குமே தெரியல. நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது நான் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் யாருமே இங்கே இல்லை, சரி நான் உங்களை அப்புறமா மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூமின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினும் ரோசியும் இருந்துட்டு யார் இவங்க, ஒருவேளை நம்ம சீனியராக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக இவங்க 2 பேத்துக்குமே ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, இந்த தேயாவோ ஸ்குவாடோட ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் வந்து எல்லாருமே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பாதி பேருக்கு மேலே வந்து குயிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த ஸ்குவாட்லேயே இருக்கிறதே வந்து மொத்தமே 5 பேர் தான். யாருன்னா நம்ம ஹீரோயின் ரோசி, அப்புறம் ஜெரோமி, ஜோ, அதுக்கப்புறம் ஜே, இவங்க 5 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ வந்து ஜானுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி சோகமாகவே வரான். ஆனால் இவங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, பரவாயில்ல அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க, நம்ம கம்மியாக இருந்தாலுமே எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த ஃபெஸ்டிவல் ஷோ ஒன்று வரப்போகுது, அதுக்கு நீங்கள் தான் வந்துட்டு ஒரு சாங் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறான். நாங்கள் எப்படி சாங் க்ரியேட் பண்ண முடியும், தனியாலாம் எங்களால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் தனியாக பண்ண வேண்டாம், நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கிற பேண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட சாங் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் எல்லாமே வந்து போட்டு தந்துடுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜோ வந்து சொல்கிறான், நான் வந்து இந்த ஆட்டத்துக்கு வரல, நான் வந்து இப்போ குயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதை கேட்டோடனே மற்ற எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. இவனும் போயிட்டானா இங்கே ஸ்ட்ரென்த்தே இருக்காதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்ன ரீசன்னு ஜோட்ட கேட்கும்போது, இல்லை எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்துட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து நம்ம ஜோவை பார்த்து கூப்பிட்றா, ஹாய் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஜோவும் கிளம்பி போயிடுறான். யார் இந்த பொண்ணு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, ஒரு வேளை அவளோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி சொல்கிறான். என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, அதுக்குள்ள இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டா, பரவாயில்ல அவன் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு வருத்தமா இல்லையான்னு சொல்லிட்டு ரோசி கேட்குறாங்க. நான் ஏன் வருத்தம் பண்ணும், அவன் லைஃப் அவன் என்ஜாய் பண்ணுறான், நான் வாழ்த்துக்கள் சொன்னான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ, ஜிசோ, அப்புறம் ஆன்டி 3 பேருமே வந்து அடுத்து நடக்க போகிற ஃபெஸ்டிவல் ஷோவை பற்றியும் பட்ஜெட் பற்றியும் பேசுறதுக்காக பிரசிடென்ட் கிட்ட போயிருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஸ்டூடெண்ட் கவுன்சில் குரூப்பும் இருக்குது. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீரிங் ஸ்குவாட் மேலே ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, இவங்க இந்த ஷோ வந்து நடத்தக்கூடாது, நான் இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் வந்து இந்த ஷோ நடத்தினா தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் நாங்கள் விட முடியாது, ஏன்னா வந்து இது நாங்கள் அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்கள் மேலே இருக்கிற தப்பெல்லாம் உண்மைன்னு ஆகிடும், அதை நான் வந்து அப்படி நடக்க விட மாட்டேன், ஏற்கனவே நடந்த தப்பையும் நான் இந்த வாட்டி சரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சரி பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன், அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களை நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு எப்படி தண்டனை கொடுப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஜிசோ வந்து தனியாக வந்து நம்ம ஹீரோட்ட பேசிகிட்டு இருக்கான். என்ன நீ தண்டனை கொடுப்பேன்லாம் சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நீ பண்ண அப்படின்னா சீனியர்ஸ்லாம் நம்ம மேலே ரொம்ப கோவப்படுவாங்க, யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு நினச்செல்லாம் வந்து நான் இதை பார்க்க முடியாது, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும், அதை நான் கண்டிப்பாக பண்ணியே தருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஜிசோ சொல்கிறது கேட்காம அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது, திரும்பவும் அன்னோன் நம்பர்லேருந்து, ஜாயை வந்து இந்த ஸ்குவாட்லேருந்து வெளியேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரா இந்த மெசேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கே வந்து டென்ஷனோட வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு இவ்வளோ அவசரமாக கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னா அப்புறம் எதுக்காக எங்கிட்ட டைம் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு ஹெட்செட் போட்டுட்டு சாங் கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டேர்னிங்கில் வந்துட்டு ஒரு பையன் ஸ்கூட்டரில் வந்துட்டு இருக்கான். ஒருவேளை அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயினை இடிச்சிருவானு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே இமேஜின் பண்ணிட்டு ஓடி போய் நம்ம ஹீரோயினை வந்து தள்ளி விட்டுறாரு. நம்ம ஹீரோயின் புதற்குள்ளாரி விழுந்துடுறாங்க. அந்த ஸ்கூட்டரில் போகிற பையன் ஓரமாக தான் போகிறான். அவனே வந்து என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அந்த ஸ்கூட்டரில் போகிற பையன் உன்னை இடிச்சிருவானோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ நீங்கள் மட்டும் என்ன பண்ணியிருக்கீங்களாமா, என்னை ஃபர்ஸ்ட் தூக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஹீரோவை தூக்கி விட்டு சாரின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும் போது, இல்லை கொஞ்சம் அந்த ஏதாவது உனக்கு பிரச்சனை ஆயிருமோன்னு பயந்துட்டேன், இப்போலாம் ஆக்சிடென்ட் உனக்கு அடிக்கடி ஆகுதுல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது, உங்களால் மட்டும்தான் எனக்கு இப்படியெல்லாம் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே, உனக்கு வேறு எதுவும் மெசேஜஸ் வரல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எனக்கு எதுவும் வரல, நீங்கள் ஏன் இவ்வளோ திடீர்னு இவ்வளோ அக்கறையாக பேசுகிறீங்க, எல்லாருக்கும் தான் அந்த மெசேஜஸ் வருது, இப்போ எல்லாருக்கிட்டையும் இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை இருந்தாலும் நீ வந்து சேஃபாக இருந்துக்கோ, ஃபஸ்ட்டு இப்படி சீக்கிரமாக வீட்டுக்கு போ, இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருக்காத அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, வேறு யாராவது உங்களை பார்த்தா என்னோட பாய் ஃப்ரெண்டு நினச்சிக்க போகிறாங்க, எதுக்கு நீங்கள் இவ்வளோ வந்து எங்கிட்ட அக்கறையாக பேசிகிட்டு இருக்கீங்க, இதே வேறு யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா மட்டும் உடனே நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இவன் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து ஜே வரான். உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போகிறான். என்னன்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, ஜே வந்து அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்தான் இல்லையா அந்த அக்ரிமெண்ட்டை, அதை காட்டுறான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அதை டிலீட் பண்ணலான்னு போகிறாங்க. இதை நீ டிலீட் பண்ணாலும் என்கிட்ட இன்னும் நிறையா இருக்குது, இந்த விஷயம்லாம் சீனியர்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான்.
இல்லை அவங்களுக்குலாம் தெரியாது, நானும் அங்கிள் மட்டும் தான் சேர்ந்து பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே, நீயாவே வந்து இந்த ஸ்குவாடை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜே சொல்கிறான். எதுக்கு இப்படி ஸ்குவாடை விட்டு போக சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, நீ ஸ்குவாடை விட்டு போய் தான் ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா அமௌண்ட்டே வாங்காமல் இந்த ஸ்குவாடில் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜே சொல்கிறான். அப்படி நீயா வந்து சொல்லலை அப்படின்னா 1 வீக் நான் உனக்கு டைம் தரேன், நீயா போயிடு, இல்லைன்னா நீயா வந்து மாற்றிட்டு அமௌண்ட் இல்லாமல் இரு, அப்படி இல்லைன்னா 1 வீக்கில் வந்துட்டு நானா வந்து இது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜே வந்து மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜே போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த உண்மையாக இருந்தால் அவனை நான் நிஜமாவே இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி யார்ட்டையோ வந்து மெசேஜ் வந்துருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு திரும்பவும் வந்து அவங்க தம்பியோட ஃபீஸ் கட்டுறதுக்கு மெசேஜ் வருது. மந்த்லி இதை வேற கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சிட்டே போகும்போது அப்போ அங்கே இருக்க ஓனர் வந்துட்டு இதை கொஞ்சம் நீ எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ண வேண்டியது வரும், பண்ணுறியா அப்படின்ட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்து ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்கிட்ட கேட்டால் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் நான் சூஸ் பண்ணுவேன், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையவே சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. எனக்கு எப்பவுமே பணம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதான் சொல்லிட்டே இல்லை, அப்போ பணத்தையே சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே, அது கரெக்டாக தானே இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு 2-3 டைம் கேட்டுட்டு ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்துட்டு ஜேவை மீட் பண்ணி நம்ம ஹீரோயின் பேசும்போது, நான் வந்து 1 வீக்கில் வந்து இந்த ஸ்குவாடை விட்டு போயிடுவேன், அந்த அவருக்கு பண்ண ப்ராமிஸை மட்டும் நான் செஞ்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஜேவும் நல்லது, 1 வீக் கழிச்சு நான் இங்கே பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரே நிமிஷம், சப்போஸ் நானும் இந்த ஸ்குவாடை விட்டு இப்போ நான் போயிட்டேன் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது, நானும் போயிட்டேன்னா இன்னும் கம்மியாயிருமே, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஜே இருந்துட்டு இந்த ஸ்குவாடுக்கு சேர்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த காலேஜ்லேயே ஜாயின் பண்ணியிருக்கேன், ஏன்னா இந்த ஸ்குவாடில் ஜாயின் பண்ணுறது என்னோட ட்ரீம் தெரியுமா, இதுக்காக நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு இங்கே வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா, ஆனால் நீ பாரு வெறும் காசுக்காக வந்து இதில் ஜாயின் பண்ணி இதில் வந்து நீ ஜாலியாக வந்து நீ தான் டேலண்டான பொண்ணுங்கிற மாதிரி காமிச்சிட்டு சுற்றிட்டு இருக்க, இதெல்லாம் எவ்வளோ அசிங்கம் தெரியுமா, இதெல்லாம் உனக்கு அசிங்கம் இல்லை, இந்த ஸ்குவாடுக்காக நான் கஷ்டப்பட்டேன்ல, எனக்கு தான் இதெல்லாம் அசிங்கம், அதனால தயவுசெய்து இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. இப்போ மின்கோ காட்டுறாங்க. மின்கோ வந்துட்டு அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணான்னு சொல்லிட்டு, எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த விஷயத்தெல்லாம் இதோட விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ மின்கோ வந்துட்டு என்னால் இப்போ இதை ஸ்டாப் பண்ண முடியாது, நான் என்ன சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ எது கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்னு நினச்சாலுமே இந்த ஸ்குவாடை விட்டுட்டு போயிட்டு கண்டுபிடி, இங்கே இருக்கிற வரைக்குமே நீ இதெல்லாம் சிஸ்டம் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, நான் வார்ன் பண்ணுறேன், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவனை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோனோட அம்மா காட்டுறாங்க. அவங்க காலையில் வந்துட்டு அந்த யோகட்லாம் எடுத்துகிட்டு சேல் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜோவோட அம்மா போய் ஆப்போசிட்டில் நின்றுட்டு வண்டி ஸ்டாப் பண்ணுறாங்க. நான் கேட்டதை கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மாவும் வந்து காட்டும் போது அவங்க ஆசையாக எடுக்கலான்னு போகும்போது ஹீரோயினோட அம்மா முன்னாடியே எடுத்துக்கிறாங்க. நான் இதை உனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், எனக்கு நீ எதுவும் ஃபேவர் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் உனக்கு நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இல்லை இதை ஃபுல்லாக நீ ஏன் எப்படி குடிப்ப, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவங்களோட பழைய கதை, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடந்த கஷ்டம் இதெல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு திரும்பவும் நம்ம மீட் பண்ணலாம், நீ இன்னும் பெட்டராக ஏதாச்சும் கொண்டு வா, நம்ம குடிச்சிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் ரோசி வந்துட்டு அவங்க லாக்கருக்குள்ள திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட லாக்கரில் வந்து யூமினோட பழைய மேக்சின் ஃபோட்டோ கசங்கிற மாதிரி இருக்குது. அதை எடுத்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது யார் என்னோட லாக்கரில் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கிட்ட காட்டுறாங்க. ரோசி பயந்துட்டு இது யார் உங்களதில் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது யாராவது தெரியாமல் மாற்றி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம ஹீரோனோட பேக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து அங்கிள் காட்டுறாங்க. அங்கிள் வந்துட்டு ஒரு ரோஸ் வாங்கி வச்சுட்டு நம்ம ஆன்ட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்டிக்காக நின்று இருக்கும்போது ஆன்ட்டி வந்துட்டு அப்படியே வராங்க, அப்படியே பக்கமாக வந்துட்டு அப்படியே திரும்பி போயிடுறாங்க கண்டுக்காம. அங்கிள் வந்துட்டு இவனே நீ கண்டுக்காமே போறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நின்று இருக்கும்போது ஆன்ட்டி வந்து நம்ம அங்கிளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க. இன்னைக்கு நைட் நம்ம 8 மணிக்கு மீட் பண்ணலாம், எனக்கு சிக்கன் வாங்கி வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோடனே நம்ம அங்கிளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, இன்னுமே அவருக்கு நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு இப்போ ஸ்குவாடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் போயிட்டு பேண்டில் வந்து பேசுறதுக்காக போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த மியூசிக் ஒன்று ஒரு சாங் வந்து இவங்களே க்ரியேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அந்த பேண்ட் வேணுங்கிறதுக்காக பேசுறதுக்காக போகிறாங்க. இப்போ பேண்டோட கேப்டன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். அவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்போ அவனும் பின்னாடியே போகிறான். நம்ம ஹீரோயின் கிட்ட உன்னை பற்றி தானே அந்த வீடியோவில் வந்துச்சு, உனக்கு தானே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துகிட்டே இருக்கு, இன்னுமே எதுக்காக அந்த ஸ்குவாடில் நீ இருக்கேன்னு எனக்கு தெரியல, தயவு செய்து வெளியே வந்துடு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கான்.
என்னை பத்தி எதுக்காக நீ பயந்துட்டு இருக்க, என்னை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. என்னை பத்தி நீ இப்படி சொல்லிட்ட, அந்த ஜோ பாத்தியா புது கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்திட்டு இருக்கான், நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல உன்னை ஏமாத்திடுவான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் புது கேர்ள் ஃப்ரெண்டோட இருந்தாலுமே இன்னுமே எங்களோட ஃப்ரெண்டா தான் இருக்கான், உன்னை மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா நீ அவன் லவ் பண்ணவே இல்லை, அதனாலதான் நீ அவன் போனதை நினைச்சு வருத்தப்படவே இல்லை, ஆனா நானும் நீ லவ் பண்ணணும், அதனாலதான் நான் இன்னமே உன் பின்னாடி சுத்திட்டே இருக்கேன், எங்க தேடினாலும் என்னை மாதிரி ஒரு பையன் உனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கண்டிப்பா உலகத்திலேயே எங்க தேடினாலும் உன்னை மாதிரி ஒரு பையன் எனக்கு கண்டிப்பா கிடைக்கவே மாட்டான், அதனால தயவுசெய்து நீ விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப அவனுமே வந்து கோவத்தோடு நின்று இருக்கான். இப்ப ஜோ காட்டுறாங்க. ஜோ வந்து அந்த பொண்ணு கூட வந்து வெளியில போகும்போதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருக்கான். அந்த பொண்ணு என்ன சொன்னாலுமே உன் விருப்பம், நீ என்ன சொல்றியோ பண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. உனக்கு நான் ஃபுட்டெல்லாம் அமுச்சு வச்சிருக்கேன்ப்பா, வாங்கிக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன் படிப்பு செலவெல்லாம் ஓகேவா, எதுனாலும் என்கிட்ட கேளு, என்கிட்ட அமௌண்ட் இருக்கு, நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரிம்மா, உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ படிக்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேசி முடிச்சுட்டு கட் பண்ணோடனே நம்ம ஹீரோக்கு வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டே வந்து வெளியே பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் தான் பேய்மா நின்று இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோவே பயந்துடுறாரு. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு திடீர்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெளியே போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நல்லா சாப்பிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா சாப்பிட்டு தூங்க போற அப்படிலாம் சொல்லி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோலாம் வந்துட்டு நிறைய ஜோக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, மொக்க ஜோக்கெல்லாம். அதெல்லாம் கேட்டு ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி டைம்லலாம் மொக்க ஜோக் பண்ணாதீங்க, ரொம்ப கோவமா வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனது மொக்க ஜோக்கா, நான் காமெடி பண்ணா நிறைய பேர் சிரிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, ஒரு வேளை வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த அளவுக்கு மொக்கையாலாம் காமெடி பண்ண முடியுமான்னு யோசிச்சு வேணா சிரிக்கலாம், மற்றபடி நீங்க சொல்ற ஜோக்குக்கெல்லாம் சிரிப்பே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோட்ட வந்துட்டு அந்த ஜே சொன்ன விஷயத்த சொல்லி, இல்லை நான் வந்து ட்வீட் பண்ண போறேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. சொல்ல வரும்போது கரெக்டா வந்துட்டு அங்க ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு லவ்வர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இப்போல்லாம் இந்த மாதிரி ஒகேஷன்லாம் நிறைய வந்துருச்சு இல்லை, லவ்வர்ஸ் டே, ரோஸ் டே, அந்த டே, இந்த டே, பர்த்டே, எல்லா டேவும் செலிப்ரேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்குலாம் நிறைய காசு வேணுமே, அப்போ காசு இல்லாதவங்களாம் எப்படி தான் லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, காசு இல்லாதவங்களும் டேட் பண்ணுவாங்க, பணம் இல்லாமே டேட் பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காதவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே அமைதியாக இருக்கும்போது, ஏதோ சொல்ல வந்தியே சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. இல்லை எனக்கு மறந்துருச்சு, நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே வானத்தை பார்த்துட்டே சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினை அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு யூமினோட எக்ஸ் லவர் இருக்காங்க இல்லையா, அவனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பாரு, உன்னை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஓகேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ போயிட்டு யூமினோட எக்ஸ் லவரை பார்க்குறாரு. யூமின் கூட நீ இன்னுமே கான்டாக்டில் இருக்கியா, அவள் கூட பேசிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, அவளை நான் பிரேக்கப் பண்ணதுலேருந்தே அவளை நான் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே, யூமினுக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, ஏதாச்சும் மிரட்டுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா எப்போவாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவனும் வந்துட்டு, ஆமாம், என்னை வந்து அவள் டேட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை பிரேக்கப் பண்ண சொல்லியெல்லாம் அவளுக்கு மெசேஜ் வந்துச்சு, அதுவும் இல்லாமல் அவளுக்கு நிறைய வியடான மெசேஜெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படின்னா வந்து ஹீரோயினுக்கு வந்த மாதிரி அவளுக்கும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ சீரிங் ஸ்குவாடில் காட்டுறாங்க. எல்லாருமே சோகமாக உட்காந்துருக்கும் போது ஜிசோ வந்துட்டு எல்லாரையும் வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வந்துட்டு பேசிட்டு விளையாடலாமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அந்த டைமில் ஜானுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அதில் வந்து நிறைய பேர்த்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தேயா குரூப்பும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்காரு. அந்த மெயில் தான் வந்து ஜானுக்கு வந்திருக்கு. அது எல்லாருக்கிட்டையுமே காமிச்சிட்டு, இந்த மாதிரி எல்லா சீனியர்ஸையுமே இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும், நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் சொல்லி எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஹீரோவும் உள்ளே வர்றாரு. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ தெரிஞ்சுதான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஸா கேட்கும்போது, ஆமாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டு அந்த எக்ஸ் கேப்டன் வரான். என்னை வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து இன்வால்வ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்னை வந்து எனக்கு நல்லவன் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் வந்துட்டு நீ வந்து என்ன பண்ண போகிற, இந்த ஃபெஸ்டிவல் ஷோக்கு உனக்கு எந்த சீனியருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, உனக்கு ஸ்டாஃபே இல்லாமல் எப்படி நீ வந்து இந்த ஃபெஸ்டிவலை நடத்துவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அந்த டைமில் வந்து யாரோ ஒருத்தவங்களோட வாய்ஸ் கேட்குது, அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா அது யூமின் தான். யூமினை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாகி நின்றுருக்கும் போது நம்ம யூமின் வந்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு,
நான் உனக்கு எல்லா ஸ்டாஃப் ரெடி பண்ணி தரேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ எக்ஸ் கேப்டன் வந்துட்டு யூமின் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி கேட்கும்போது, ஏன் நீ பேயை பார்த்த மாதிரி பார்க்குற, நீ பார்த்தா எனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூமின் கேட்குறாங்க. அந்த டைமில் தான் நம்ம ரோசிக்கும் ஹீரோனுக்கும் தெரியுது, ஓ இப்போ இது கேப்டனோட ஃபர்ஸ்ட் லவர் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு யூமின் வந்து சந்தோஷத்தில் அப்படியே வந்து வாய் அடிச்சு போய் நின்றுருக்காரு. இப்போ வந்து ஜேவை காட்டுறாங்க. ஜேவுமே ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஆனால் இவன் எதுக்காக சந்தோஷப்படுறான்னு நமக்கு தெரியல. இப்போ வந்து நம்ம ஹீரோவும் யூமினும் போயிட்டு அவங்க ரூமில் போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து யூமின் சொல்லிட்டு இருக்கா, எப்படியும் ஒரு வழியாக நீ கேப்டன் ஆகிட்டேன், நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு டைம் சொன்னேன்ல, நீ கேப்டனாகி அழுதுட்டு இருக்கும்போது நான் வந்து உன்னை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே நடந்துச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு யூமின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு கேட்டிருக்காரு, எங்கே தான் போனோம், என்ன தான் ஆச்சு உனக்கு, எவ்வளோ டைம் தான் உனக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது அப்படிலாம் சொல்லி கேட்டே இருக்காரு. அது எதுக்குமே வந்துட்டு நம்ம யூமின் பதில் சொல்லாமல், ஒரு வேலை இருந்துச்சு அதனால் போக வேண்டிய கட்டாயம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி இப்போ இங்கே வந்துட்டு இல்லை, இதுக்கப்புறம் இங்கேருந்து போக மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, கண்டிப்பாக போக மாட்டேன், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், எனக்கு இங்கேயும் முக்கியமான சில வேலையெல்லாம் இருக்குது, அதை முடிக்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூமின் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டாக வந்துச்சு ஜான் வந்து கதவை தட்டுறான். இந்த மாதிரி வந்து ட்ரைனிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க கேப்டன் சொல்லி கூப்பிடும்போது நம்ம ஹீரோவும் போகலாமா வேணாமான்னு தயங்கும் போது யூமின் வந்து சொல்கிறான், பயப்படாமல் போகணும், உன்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதனால் நம்ம ஹீரோவும் எங்கேயுமே போகிறத பற்றி யோசிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போகிறாரு. இப்போ வந்துட்டு ட்ரைனிங் செக்ஷனில் வந்துட்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு ஆள் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ தான் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கூட கவனம் இருக்காங்க இல்லவே இல்லை, ஏதோ ஒரு ஞாபகத்துலேயே இருக்காரு. அதனால நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுடுறாங்க, உங்களுக்கு சுத்தமாகவே வந்து இங்கே கான்சன்ட்ரேஷனே இல்லை, அவங்க வந்ததுலேருந்தே ஃபுல்லாகவே அவங்கள பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ஒர்க்கையே கரெக்டாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கூட நம்ம ஹீரோ கண்டுக்க மாட்டேன்றாரு. இப்போ ஜான் வந்துட்டு இங்கே பாருங்கள் ஜே ஒழுங்காகவே ஆட மாட்டேன்றான்னு கூப்பிட்ட உடனே நம்ம ஹீரோ வந்து அங்கே போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது அங்கே ஜோ வந்து ஒளிஞ்சு நின்று இவங்களவே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே ஹாய் சொல்கிறாங்க. ஆனால் ஜோ வந்து அங்கேருந்து போயிடுறான். ஈவினிங் போயிட்டு நம்ம ஹீரோயின் போய் ஜோவை மீட் பண்ணுறாங்க. எதுக்காக நீ அங்கே வந்து பார்த்துட்டு இருந்த, நீ பார்த்தோன்னே எதுக்காக போனேன்னு எனக்கு தெரியல, நிஜமாவே உனக்கு அங்கே வந்து திரும்ப ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தயவுசெய்து வந்துடுறியா, ஏன்னா நீ போனதுலேருந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஸ்குவாடே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் நீ இப்போ வந்து ஜாயின் பண்ணினா ரொம்ப சூப்பராக இருக்கும், நீ ஏன் வந்து ஜாயின் பண்ணி பாரு, அதுவும் இல்லாமல் நீ வந்து ஃபஸ்ட்டு இங்கே வரும்போதுலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு தான் இருக்க, நீ ப்ராக்டிஸ்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ண தெரியுமா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ ப்ராக்டிஸ்லாம் அப்படி பண்ணுவியா, நீ திரும்ப வந்தால் நல்லாயிருக்கும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. இப்போ ஜோ இருந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து அங்கே என்ன பண்ண போகிறேன், அந்த பக்கமாக வந்தேன், சரி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளவுதான், மற்றபடி இன்ட்ரெஸ்டோடலாம் ஒன்றும் வந்து பண்ணலை, ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஃபன்னாக இருக்கும்னு நினச்சி தான் ஜாயின் பண்ணேன், ஆனால் அங்கே ஃபன்னே இல்லை, ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் போயிட்டே பண்ணேன், திரும்ப வர ஐடியாலாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். ஆமாம் நீ எதுக்காக வந்து இன்னுமே இந்த ஸ்குவாடில் இருக்க, உனக்கு தான் ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்குமே, நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு தானே நினைப்பேன், அதெல்லாம் விட்டுட்டு எப்படி நீ வந்து இந்த ஸ்குவாடில் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, நீ ஏதாச்சும் காரணம் இருக்கா அங்கே நீ இருக்கிறதுக்கு, இல்லை உனக்கு அங்கே வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை சும்மா தான் ஸ்குவாடில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் அப்படி தோணலை, உனக்கு அது அங்கே எதுவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ வந்து ஸ்குவாடில் இருக்க, ஏன்னா சும்மாலாம் நீ ஸ்குவாடில் இருக்க மாட்டேன், அதுவும் இல்லாமல் பணத்தை விட்டுட்டுலாம் நீ ஸ்குவாடில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்கிறான். சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினும் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜிசோவும் ஜெரமியும் ஒன்றா வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஜிசோவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரான். வந்தவொடனே என்ன தெரியுமா தான் நீ என்னை பிளாக் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஜிசோவை அரைஞ்சிடுறான். உடனே ஜெரோமி கோவம் வந்து அடிக்கிறதுக்கு போகிறான். ஆனால் வந்து ஜிசோ தடுத்துட்டு ஜிசோவே ஓங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் தான் என் மேலே நீ கையை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஓங்கி அடிச்சுட்டு ஜெரோமி கையில் மொபைல் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பேகை வச்சு ஓங்கி அடிக்கிறாங்க, எட்டி உதைக்கிறாங்க. அவனும் நல்லா அடி வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஜெரோமியும் போயிட்டு வளைச்சு வீடியோ எடுக்கிறான், முகத்தை காட்டுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நீ பொண்ணு கையில் அடி வாங்கினேன்னு தெரிஞ்சிச்சின்னு வையேன், உன்னோட மானம்லாம் போயிடும், இந்த வீடியோ வெளியே எடுக்கூடாதுன்னா என்கிட்ட தள்ளியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கெத்தாக அவனை மிரட்டிட்டு அங்கேருந்து கெத்தாக நடந்து வராங்க. அப்போ ஜெரோமியும் வந்துட்டு அப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் தூரம் தள்ளி வந்ததுக்கப்புறமா அவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி சொன்ன உடனே அப்படின்னா சீக்கிரமாக நட, அவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி வேகமாக இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஜோவோட அம்மா காட்டுறாங்க உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. கரெக்டாக அங்கே ஜோ வந்துடுறான். வந்த உடனே வந்துட்டு என்னம்மா பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறான். இல்லைப்பா ஆம்லேட் போடலான்னு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ வெளியே வரும்போது பார்த்தா ஜோவோட சீரிங் ஸ்குவாட் யூனிஃபார்ம் இருக்குது. என்னப்பா நீ இன்னுமே சீரிங் ஸ்குவாடில் இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். நல்ல வேலை பண்ணேன், அதிலெல்லாம் இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகிட்ருக்கும், நீ வந்து படிக்கிற வேலையை மட்டும் பாரு, இந்த யூனிஃபார்ம்லாம் தூக்கி குப்பையில் போட்டிருப்பா, அது எதுக்கு என்ன வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கதவு திறக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஜோவோட அப்பா தான் வந்திருக்காரு.
அவர் இப்போதான் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறாங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. வந்த உடனே வந்து டேபிளில் இருக்கிற நூடுல்ஸ் பார்த்துட்டு என்ன நீ நூடுல்ஸில் சாப்பிட்ருக்கியான்னு சொல்லிட்டு ஜோவோட அம்மாவை பார்த்து மிரட்டுறாரு. அந்த டைமில் வந்து ஜோ வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக நான் தாப்பா சாப்பிட்ருந்தேன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான். இந்த மாதிரிலாம் நூடுல்ஸ் அடிக்கடி சாப்பிடாத, உடம்பு கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக பேசிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறாரு. அவரோட வார்த்தையில் கொஞ்சம் கூட லவ்வே இல்லை, ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாகவே இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வரும்போதே அம்மா அப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்து 4 காலில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, எப்போ வரும்போது இப்போ டயர்டாகவே தான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கிம்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ சாப்பிடும் போது தெரியாமல் யூனிஃபார்மில் கொட்டிடுது. இங்கே பாரு, யூனிஃபார்ம்லாம் கொட்டுச்சுன்னா கரையே போகாது, போய் வாஷ் பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லும்போது பரவாயில்ல விடுங்க, இன்னும் 1 வீக் தான், அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது நான் அந்த ஸ்குவாடவே விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன் ஜாலியாக தானே இருந்தேன், எதுக்காக ஸ்குவாடை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஜாலியாக இருந்தால் அமௌண்ட் கிடைக்குமா, நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் மெயின் கோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகும்போது அவங்க அம்மா இருந்துட்டு நீ இந்த சின்ன வயசுலேயே இப்படி தோற்று போகாத, எதுவாக இருந்தாலும் எதிர்த்து போராடு, சும்மா நீ வந்து இந்த ஸ்குவாடெல்லாம் விட்டுட்டீங்கன்னா என்ன பில்லியன் கணக்கில் சம்பாதிக்கவா போகிற, அதனால வந்து உன்னோட தோல்வியை நீ இப்போவே ஒத்துக்காத, சின்ன பொண்ணு, எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அப்படிதான் யோசிச்சு பார்க்குறாங்க. ஜே வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஹீரோயினை சொன்னால் அவங்க வந்து பணத்தினால எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்கங்கிற மாதிரி ஜே சொன்னது, அதுக்கப்புறம் ஜோ வந்து உனக்கு பிடிச்சனால தான் இந்த ஸ்குவாடில் இருக்கேன்னு சொன்னது, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நின்று இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட தம்பி வரான். அவன் வரும்போதே ஒரு மாதிரி சிறுமுஞ்சி மாதிரியே வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஏன் இவெல்லாம் இப்போலாம் ரொம்ப சிறுமுஞ்சியாக மாறிட்டு வரான், நம்மளுக்கு கண்டுக்கூட மாட்டேன்றான் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. சத்தமாக பேசாத, அவன் தேவையில்லாமல் ஏதாவது சண்டை போட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் காட்டுறாங்க. அவன் ரூம்குள்ளே போனதுன்னே ட்ரெஸ்ஸில் மாற்றிட்டு கண்ணாடியில் பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ஃபேஸில் வந்து அடிபட்டிருக்கு. யாருக்கிட்டேயும் அடி வாங்கின மாதிரி தெரியுது. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிளாஸுக்கு போகும்போது அங்கே யூமின் மட்டும் தனியாக உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயினும் ஹாய் சொல்லிட்டு போய் தனியாக உட்காந்துக்கிறாங்க. அப்போ அந்த வீடியோ பார்த்து உனக்கு எதுவும் பயமா இல்லையான்னு சொல்லிட்டு யூமின் கேட்குறான். எந்த வீடியோ பார்த்து அப்படின்னு சொல்லும்போது அதான் அன்றைக்கி வந்துச்சுல்ல, அந்த வீடியோ பார்த்து உனக்கு எதுவும் பயமா இல்லையா, நானும் அதை பார்த்தேன், அதில் நிறைய டேஞ்சரானதெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல, உனக்கு எதுவும் பயம் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அதை பார்த்தெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, எனக்கு பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் பயமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு யூமின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்த உடனே 2 பேரும் அட்டன் டைமில் நம்ம ஹீரோட பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினியை பார்த்தாலுமே வந்து யூமினை மட்டும் போய் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. எப்படி சீக்கிரமாக வந்துட்ட அப்படிலாம் சொல்லி யூமின்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுஜா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சேடாயிருது. அதனால வந்து நீங்கள் 2 பேரும் பேசுங்க, உங்களுக்கு நிறையா இருக்குது பேசுறதுக்கு, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சோகமாக. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோவும் யூமினும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்ருக்காங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைன்னா சொல்லி பேசிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது யூமின் வந்துட்டு அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப க்ளோஸா, அவகிட்ட ஏதாவது பேச வேண்டியது இருக்கா அப்படின்லாம் சொல்லி யூமின் கேட்குறான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவள் ஏதோ ஒரு சொல்கிறதுக்காக வந்தா, அதனால தான் நான் கேட்டேன், அதுவும் இல்லாமல் எந்த ஃப்ரெஷரும் வந்து இங்கேருந்து போயிடக்கூடாதுல்ல, அதனால தான் அவட்ட நல்லபடியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச வரும்போது யூமின் வந்துட்டு அதை பற்றி திரும்பவும் ஞாபகப்படுத்தாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் மறந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதனால் நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் அதை பற்றி எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிட்டு விட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் ரோசியும் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமாகவே வந்துட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு ரோசி கூப்பிட்றா. ஆனாலுமே நம்ம ஹீரோயின் வந்து சந்தோஷமாகவே இல்லாமல் ரொம்ப சோகமாக இருக்காங்க. உனக்கு ஒரு பழமொழி தெரியும்ல, நம்ம வந்து பிடிச்சவங்களோட கண்ணு முன்னாடியே இருந்தோம்னா அவங்களை நம்மளால வெறுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதானோ, அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து தள்ளி போகிறாலும் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரோசி இருந்துட்டு என்னடி தலையும் புரியாமல் காலும் புரியாமல் பேசிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோயின்ட்டு பேசுறதுக்காக தான் வந்திருக்கான். இப்போ 2 பேரும் போய் தனியாக நின்று பேசிட்டு இருக்காங்க. ரோசி வந்துட்டு அதை வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா. இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன ஹெல்ப்னா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உனக்கு என்ன பைத்தியமா, ஏதோ லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் எதுக்காக உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது அது ஒரு பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்ததை சொல்கிறான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து அன்றைக்கி பிரேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனை வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை கிண்டல் பண்ணனால வந்துட்டு இந்த சீனியர்ஸ்லாம் வந்து இவனை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டே நீ வேண்டான்னு சொல்லிட்டு உன்னை அசிங்கப்படுத்தி பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணும்போது இவன் வந்துட்டு சொல்லியிருப்பான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அன்றைக்கி கொஞ்சம் கோவமாக இருந்தா, என் கூட சண்டை போட்டிருந்தா, அதனால தான் அவன் அப்படிலாம் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படின்னா இன்னுமே நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு பிரேக்கப் ஆகலையான்னு சொல்லிட்டு இந்த சீரியஸ் கேட்பாங்க.
உடனே இவன் வந்து என்ன சொல்லியிருப்பானா, இன்னும் பிரேக்கப் பண்ணல, நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருப்பான். அப்படின்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வாப்பா, இன்னைக்கு வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டியில் உன் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வா, அப்போ நான் உண்மையில ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சீரியஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்து இப்போ நம்ம ஹீரோயினை வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக நடி, என் கூட கொஞ்சம் இந்த பார்ட்டிக்கு மட்டும் வான்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுட்டு இருக்க, அப்படிலாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் இதுக்கு நீயும் ஒரு வகையில் காரணம் தானே, ப்ளீஸ் என் கூட வா, நீ சும்மா கூட வர வேண்டாம், நான் உனக்கு பேமெண்ட் கூட கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன நீ பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, அப்படிலாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ மட்டும் வரலைன்னா என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிரும், இவங்க இந்த ஸ்டடீஸ் முடிக்கிற வரைக்கும் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படிலாம் சொல்கிறான். ஆனாலுமே நம்ம ஹீரோயின் வந்து மனசே இறங்கல. இப்போ வந்துட்டு இவனும் வந்து பார்ட்டியில் வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயின் வேற வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறணும் அப்படின்னு சோகமாக உட்காந்துருக்கான். ஜோவுமே அந்த பார்ட்டியில் இருக்கான், அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்திருக்கான். இப்போ வந்துட்டு இந்த சீனியர்ஸ்லாம் வந்துடுறாங்க. எங்கப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டே காணோம், பார்ட்டி கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வரலன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான். என்னப்பா மத்தியானம் வரைக்கும் பார்த்தேன் நல்லா தான் இருந்தா, திடீர்னு அவளுக்கு உடம்பு சரியில்லையா என்ன, ஏன் இப்படி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படிலாம் சொல்லி இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகாக ரெடியாகி வந்திருக்காங்க. எல்லாருமே நம்ம ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்ததை பார்த்த உடனே இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஜாய் இங்கே வான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவனே உட்கார வைக்கிறான். நம்ம ஹீரோயினை ஜோவுமே பார்த்துடுறான். இவன் இங்கே என்ன பண்ணுறான், அது இவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்குலாம் ஹாய் சொல்லிட்டு நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சீரியஸும் வந்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நீ எப்படி இப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஹை ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம், அப்புறம் இருந்தே லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆமாம் நீ ரொம்ப பாப்புலரான பொண்ணு தானே, எப்படி இவனை போய் லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் கேட்கும்போது, ஏன் இவனுக்கு என்ன குறைச்சல், இவன் ரொம்ப நல்ல பையன், இவனும் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான பையன், படிப்பில் இவனை மிஞ்சிருக்க ஆளே கிடையாது, இவன் ரொம்ப நல்ல பையன், எல்லாரையும் நல்லா பார்த்துக்குவான், ரொம்ப நம்பிக்கையாக இருப்பான் அப்படிலாம் சொல்லி நிறைய நல்ல விஷயமா அவனை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் நானே அவனை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நீயும் வந்து பணக்கார பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை எங்கள் ஃபேமிலின்னு சொல்லி சொல்ல வரும்போதே அவன் வந்துட்டு தடுத்துட்டு, இல்லை நான் இவனை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுறான். இப்போ சீனியர்ஸும் வந்துட்டு பரவாயில்லப்பா நீ ரொம்ப லக்கி தான், அவனுக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா அப்படிலாம் சொல்லி பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு வாஷ்ரூம் அர்ஜென்ட்டாக வந்துடுது. அது போகிறதுக்காக போகும்போது அங்கே நம்ம ஜோ வந்து நிற்கிறான். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ கேட்கும்போது, இங்கே ஒரு சின்ன பஞ்சாயத்து தீர்த்து வைக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, ரொம்ப அர்ஜென்ட்டாக வருது கொஞ்சம் தள்ளுறியான்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே ஓடிடுறாங்க. இப்போ இந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் வந்து வெளியே வரும்போது அவனும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீ வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ என்கிட்ட ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டே, அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. ஒரு நிமிஷம் இல்லை, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட, நீ சொன்ன வார்த்தையில எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, நான் எப்பவுமே நீ ஒரு யூஸ்லெஸ்ன்னு தான் நினைப்பேன், ஆனால் நீ ரொம்ப ஸ்மார்ட்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் உண்மையை தான் சொன்னேன், இதெல்லாம் வந்து நான் பொய்யா சொல்லலை, நிஜமாவே வந்து நீ நானும் டேட் பண்ணும்போது என் கணக்கு நீ அப்படிதான் தெரிஞ்ச, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப நல்லவனா அப்படிதான் தெரிஞ்ச, அதனால தான் நான் இப்போ அது சொன்னேன், இன்னுமே வந்து அந்த பையனை நான் மனசுக்குள்ள வச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இதுக்கப்புறம் நீயும் நானும் சேர்ந்தோம் அப்படின்னா என்னை ஏழைங்கிறத தாண்டி உன்னால் பார்க்கவே முடியாது, அதையவே என்னால் மனசில் வச்சுட்டு உங்களோட லைஃப் லாங் வாழவும் முடியாது, இதுக்கப்புறம் நம்ம இப்படியே பிரிஞ்சிடுறது தான் நல்லது, ஏற்கனவே நான் வந்து உன்னை அசிங்கப்படுத்தி ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் இங்கே வந்தேன், இனிமேலாவது நீ ஹாப்பியாக இரு, உன் லைஃப்பை பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க பாய் சொல்லிட்டு. இதெல்லாம் வந்துட்டு ஜோவுமே ஒரு இடத்துல நின்று கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நினச்சா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்னும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவன் வந்து எப்படிதான் இவளை நான் மறக்கிறதுனே தெரில, இவளை என்னால் மறக்கவே முடியல, என் மைண்டை விட்டு போகவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக வந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது நீ கேப்டன் கிட்டே ரோசிக்கிட்டே சொல்லிடணும் நான் ஸ்குவாடை விட்டு போகிறத அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே வரும்போது நம்ம ஹீரோ வேறு திரும்பவும் யூமின் கூட சேர்ந்து சாப்பிட போகிறாரு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் திரும்பவும் சோகமாயிடுறாங்க. இவர் வேறு அப்பப்போ டென்ஷன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இப்போ தனியாக உட்காந்து ஸ்டேடியமில் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஜோ வரான். என்ன இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நான் திரும்பவும் இங்கே வரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். என்ன சொல்கிற புரியலன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை தோத்துடணும்னு சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டே நான் கேம் விளையாட விட்டுட்டேன்னா எப்படி எனக்கு தெரியும், ஒருவேளை நான் இதை நினச்சி வருத்தப்பட்டேன்னா பின்னாடி ஒருவேளை எனக்கு கூட ஒரு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, நான் திரும்பவும் இந்த ஸ்குவாடில் ஜாயின் பண்ணி தோக்கணும்னா ஜெயிக்கணும் விளையாண்டு பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் நீ வேற இங்கே இருக்க, எனக்கு அது ஒரு வேளை ஃபன்னாக போக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எதை பற்றி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே வந்து ஜெரோமியும் ரோசியும் வந்துடுறாங்க.
நம்ம ஜோவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டுறாங்க. எப்படியும் வந்துட்டே ஒரு வழியான்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு இந்த ஜூனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து சாங் ரெடி பண்ணாங்க இல்லையா, அதை வந்து பாடி காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பேண்டு தான் சேர்ந்து இந்த மியூசிக்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோலாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம சாப்பிட போகலாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சியர்ஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாருமே சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து எல்லாருமே சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்குவாடில் இருக்கிறதுல எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னுலாம் யோசிச்சு பார்த்துட்டு ஜேவையும் அங்கிளையும் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் தனியாக பேசுகிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் பற்றி பேசும்போது உடனே நம்ம அங்கிள் வந்துட்டு இன்னும் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து அவன்கிட்ட காமிச்சிட்டுருக்கேன்னு சொல்லி மறைச்சு நிற்கிறாரு. இந்த கான்ட்ராக்டை நான் இதோட முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கிழிச்சிடுறாங்க. நம்ம அங்கிள் என்னோட கிழிக்கிறான்னு சொல்லி ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பேப்பரை கிழிச்சு ஜே கையில் கொடுத்துட்டு இதோட இந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள எந்த டீலிங்குமே இல்லை, இந்த ஸ்குவாடில் இருக்கிறதுக்கு இதுக்கப்புறம் எனக்கு எந்த பணமுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ ஜே இருந்துட்டு என்ன விளையாடுறியா, அதுவும் நீ போய் பணம் வேணான்ற, இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆமாம் எனக்கு பைத்தியம் முடிச்சிச்சு, அதனால தான் இந்த பணம் வேணான்னு சொல்கிறேன். நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன் இல்லையா, எனக்கு ஒரு உருப்படியாக வந்து என்னோட டைமை நானே வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த ஒரு ஸ்குவாடில் மட்டும்தான், அதனால வந்துட்டு என் விருப்பத்தை மட்டும் தான் நான் எப்போவுமே கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எப்போ என் கண்ணு முன்னாடி மட்டும் வேணான்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜே கேட்கும்போது சரி இந்த ஐடியா எனக்கு தோணாமல் போச்சு, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, ஒரு டைம் எனக்கு பணம் வேண்டான்னு சொன்னேன்னா எனக்கு அது வேண்டாம் தான், நான் ஒரு டைம் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி டைலாக்லாம் பேசிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது ஜேவும் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னா ஓகே, நீ பணம் வாங்காமல் ஸ்குவாடில் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்குமே மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாயிருது, இதுக்கப்புறம் நான் ஹாப்பியாக அந்த ஸ்குவாடில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு சியர்ஸ்குள்ளார போகிறாங்க, நம்ம அங்குளும் நம்ம ஹீரோயினும். இப்போ வந்துட்டு நம்ம ஜோ வந்து காலில் பேசிகிட்டு இருக்கா, யார் கூடனா அவனோட நியூ கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான். அந்த நியூ கேர்ள் ஃப்ரெண்டு கூட இப்போ பிரேக்கப் பண்ணிட்டானாமா, அதனால அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே எதுக்கு என்னை பிரேக்கப் பண்ணுற, என்ன ரீசன் சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ எல்லாம் வந்து சரியான ஃப்ராடுடா, அதனால தான் உன்னை யாருமே லவ் பண்ண மாட்டேன்றாங்க, எந்த ஃபீலிங்ஸுமே இல்லாமல் இருக்கில்ல நீ, ஒரு நாள் பாரு ஒரு பொண்ணுக்காக நீ வந்து ஏங்கி அழுக போகிற, அந்த காலம்லாம் வரும்டா அப்படின்லாம் சொல்லி சாபம்லாம் அந்த பொண்ணு விட்டுட்டுருக்கு. நம்ம ஜோவும் வந்துட்டு பரவாயில்ல அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் கேட்டுடுறாங்க. இப்போ ஜோ கால் கட் பண்ண உடனே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் நின்றுக்கிறத பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து வாஷ்ரூம் போகிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இதோ ஒரு பைத்தியம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஜோவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு மொபைலை கீழே போட்டு உடச்சிடுறாங்க. அது யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த மொபைலை எடுக்கிறாங்க, அது யாருன்னு தெரியல. இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு காட்டுறாங்க, எல்லாருமே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது ஸ்நாக்ஸ் எல்லாம் தீர்ந்துருது. அதனால நம்ம ஹீரோ போயிட்டு நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் எந்திரிக்கும் போது தெரியாமல் நம்ம ஹீரோனோட பேக் வந்து கீழே தள்ளி விட்டுறாரு. அந்த பேக்குள்ள இருந்து இந்த யூமினோட அந்த லாக்கர்ல வச்சிருந்தாங்க இல்லையா மேகசின் போட்டோ, அது வந்து நம்ம ஹீரோனோட பேக்ல இருந்து வெளியே வந்து விழுகுது. இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் போது ரோசி இருந்துட்டு ஓ இது யூமின் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இது எப்படி உங்ககிட்ட கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வந்துட்டு ஜாயோட லாக்கர்ல தான் யாரோ ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்போ ஜாய் எங்கே போனா, ரொம்ப நேரம் ஆச்சு அவர் ரெஸ்ட் ரூம் போய் இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லும் போது அங்கே கரெக்டாக வந்து ஜெனியும் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரா. அங்கே ஜாயை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது இல்லையே அவங்க இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, அவளுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நான் போய் அவள் எங்கன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்து இப்போ போகும்போது ஜோவுமே ரொம்ப பயந்துருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து ரோடாக தேடிட்டு இருக்காரு. எல்லாருக்கிட்டையும் அவங்க நம்ம ஹீரோனோட ஃபோட்டோ காமிச்சு இந்த பொண்ணை பார்த்தீங்களான்லாம் சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு வந்து யாரோ ஒருத்தர் இப்போ தான் தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஹீரோ பயந்து எல்லா இடத்துலையும் தேடி தேடி ஓடுறாரு. அங்கே போகிற வரவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க, கப்புள்ஸாக போகிறவங்க எல்லாம் போய் பார்க்குறாரு நம்ம ஹீரோயினாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. எங்கே போனேன் ப்ளீஸ் வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் நினச்சி அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. கரெக்டாக வந்துட்டு கேப்டன் சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையே நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை திட்டும் போது என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பாடா கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே உட்காடுறாரு. நீங்கள் என்னை நினச்சி ரொம்ப பயந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது ப்ளீஸ் இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் பண்ணாத, என்னை கஷ்டப்படுத்தாத, என்னை வந்து இந்த மாதிரிலாம் தவிக்க விடாத அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுது, என்னடா இவரை ஹக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம ஹீரோயினை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது அங்கே வந்துட்டு நம்ம ஜோவுமே வந்து நம்ம ஹீரோயினை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி வரான் பயந்து. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே அவன் மனசே உடஞ்சி போயிடுது. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சிச்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய் மக்களே.